ஹலோ மக்களே, வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எல்ஐகே படத்துக்கு போயிட்டுருக்குறோம். ஆமாம் மக்களே, எல்ஐகேக்கு போகிறோம் மக்களே. படம் பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ சொல்கிறோம். ஆமாம் மக்களே, படம் பார்த்து எப்படி போகிறோம் நார்மலாக சொல்ல போகிறோம். இன்னைக்கு அதிரடி மக்களே. நாங்கள் தேட்டருக்கு வந்துட்டோம். படம் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி இருக்கு பார்க்கலாம். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. நாங்கள் இப்போ எல்ஐகே படத்தோட வெளியில் வந்திருக்கிறோம். படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரை பார்த்தப்போ முன்னால் இந்த எதிர்பார்ப்பே எங்களுக்கு குறைஞ்சிருச்சு. பட் நாங்கள் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்த மாதிரியே படம் சூப்பராக இருக்குது. மெயினாக அனிருத்தோட பாட்டுக்காகவே நீங்கள் பார்க்கலாம். அனிருத்தோட பாட்டு எஃபெக்ட்லாம் தேட்டருக்கு அவ்வளோ எளிமையாக இருந்துச்சு மக்களே. நீங்களும் வந்து கேளுங்க, பாட்டு எஃபெக்ட்டுக்காகவே பார்க்கலாம் மக்களே. இந்த சாங்கெல்லாம் இந்த எஃபெக்ட்ல தான் மக்களை கேட்கணும். மறக்காம தேட்டரில் போய் பாருங்க. ஃபுல் பட்டை பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் படம் பார்த்துட்டு சொல்கிற மக்களே. இப்போ நம்ம பாப்கார்ன் வாங்கலாம். இந்த படத்தை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த காலத்து ஆளாக இருந்தால். இது ஒன்லி ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும்தாங்க பிடிக்கும். பழைய காலத்து ஆளுங்களுக்குலாம் இது அவ்வளோவா பிடிக்காது. எங்கள் ஃபேமிலியிலேயே பெரியவங்க யாருக்குமே இந்த படம் பிடிக்கல. நாங்கள் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துட்டோம். படம் ஆரம்பிக்கல. ஆமாம், இந்த பார்க்க நல்லா இருக்கு மக்களே. மக்களே, படம் சூப்பரா இருக்குது. ஆமா மக்களே, படம் இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்ததே இல்லை மக்களே. மக்களே சத்தியமா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்துல எமோஷனல் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, நல்ல லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த படத்துல. ஆக்ஷன், சாங் எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த படம். ஆமா மக்களே, படத்தை நிறைய பக்கா பேக்கேஜ் மக்களே. எவ்வளோ டெக்னாலஜி என்ன சரி, அது நல்ல கதை இருக்கு மக்களே. சூப்பரா இருக்குது மக்களே. இதுல வந்து எல்லாமே இருக்கு. பக்கா பேக்கேஜ் மூவி. நம்பி பாருங்க, படம் சூப்பரா இருக்குது. ஆமா மக்களே, நான் நம்பி பாருங்க மக்களே. மக்களே நம்பி பாருங்க. இந்த படத்தை பிரதீப் ரொம்ப நல்லபடியாக நடிச்சிருந்தாரு மக்களே. அவர் வந்து டிஃப்ரெண்டாக தலையாக தானே மக்களே. அந்த ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. இன்னும் பிரதீப்பை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா, அவர் நிறையா படமும் நல்லா ஆகும், ரொம்ப நல்லா ஆகும்னு ஃபீல் ஆச்சு மக்களே. அப்புறம் இதில் கீர்த்தி ஷெட்டியோட ஆக்டிங் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. எப்பயும் போல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஓல்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த படம் செட் ஆகாமல் போகலாம். அதனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேனே, பார்த்துட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஓகே, இந்த படத்துக்கு பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்தது மக்களே, அடுத்தது நாங்கள் அடுத்த படத்துக்கு அந்த ரிவ்யூ சொல்லுவோம். அடுத்த மூவி காரா பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு. வெயிட் அண்ட் see.